நீங்கள் சமீப காலமாக நீங்கள் வந்து பிரிக்கத்தன் நேஷனோட நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் இருக்கின்றீங்க. அப்படின்னா மக்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பக்கத்தான் ஹராப்பான் சரியில்லை, அடுத்தது பிரிக்கத்தன் நேஷனலுக்கு நம்ம வாக்களிக்கலாமா? இப்போ நீங்கள் வந்து அந்த பிரிக்கத்தன் நேஷனல் இருக்கிறனால உங்களை நம்பி நாங்கள் வாக்கு அளிக்கலாமா என்ற ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னன்னாக்கா, மக்கள் வந்து நம்மளை நம்புறதா இல்லையா குழப்பத்தில் இருக்காங்கன்னா, குழப்பம் தேவையில்லை ஆக்சுவலி. ஏன்னா நம்ம செஞ்சு ரெக்கார்ட் இருக்கேன், ப்ரூஃப் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம போராடி இருக்கோங்கிற ப்ரூஃப் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம கொள்கையாக இருக்கிறோங்கிறது ப்ரூஃப் இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து திறமை இருக்குங்கிறதும் ப்ரூஃப் இருக்குது. எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. அப்போ குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, இப்போ வந்து பிரிக்காத்தான் ஆட்சியில் இருக்கும்பொழுது அந்த பிரிக்காத்தானில் வந்து பாஸ் கட்சி இருக்க செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு அந்த குழப்பமாக இருக்கலாம். ஆக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த கூட்டணி வந்தாலும் சரி, எல்லாம் இந்த 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 69 வருஷத்தில் எல்லாரும் ஆட்சியில் இருந்துட்டாங்க. எல்லா கட்சிகளும் ஆட்சியில் இருந்துருச்சு. ஆனால் அது வந்து அம்னோவாக இருக்கட்டும், பரிசானாக இருக்கட்டும், பாஸாக இருக்கட்டும், இல்லை பிகேஆராக இருக்கட்டும், டிஏபி எல்லாரும் இருந்துட்டாங்க. இருந்தவங்க எல்லாரும் யாராவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா இந்திய சமுதாயத்துக்கு? ஆன்சர் இல்லை. அப்போ யார் வந்தாலும், எந்த கூட்டணி வந்தாலும் இந்திய சமுதாயத்துக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. எந்த கூட்டணியில் இந்திய தலைமைத்துவம் இருந்தாலும் கூட எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா நான் முதல் சொன்னது போல அவங்களாம் அந்தந்த கட்சியில் சேவாவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்திய சமுதாயத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தலைமைத்துவம் தேவை. ஸ்ட்ராங்கான தலைமைத்துவம், தைரியமான தலைமைத்துவம் இருந்தால் தான் தைரியமாக பேசி உரிமையை வாங்கி கொடுக்குற நிலையில நம்ம இருக்கிறோம். ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு சான்ஸ் நம்மளுக்கும் கொடுத்து பாருங்க. நம்மளுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நம்ம சும்மா பேசுற ஆளுங்கள, நம்மளுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, உரிமையை வாங்கி கொடுக்க முடியும். அதே வேளையில் எந்த கூட்டணி வந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஹிண்ட்ரேஃபும் எம்ஏபியும் வந்து எக்காலத்துக்கு கொண்டும் சமுதாயத்தோடைய உரிமையை பறி கொடுக்காது. எக்காலத்து கொண்டோ சமுதாயத்தோட உரிமையை வந்து விட்டு கொடுக்காது. ரெண்டாவது, இப்ப சமீபத்தில் நான் போட்ட சில வழக்கு, அன்வார் இப்ராஹிம் வழக்கம் சரி, ராம் எக்ரிமெண்ட்ல உள்ள வழக்கம் சரி, இந்த வழக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதரவோ அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் டச்ல இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ நம்மளுடைய வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. நம்ம எப்படி செய்வோம், எப்படி வாதாடுவோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு சமுதாயத்தோடைய உரிமை வரும்பொழுது, நான் பேசும்பொழுது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கேட்கறது வந்து நியாயமானதான் கேட்கிறோம்னு சொல்லி கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க.